நீதிமன்றில் சரணடைந்த நாமலுக்கு பிணை மாலைதீவிலிருந்து வந்து நீதிமன்றில் முன்னிலை. நீதிமன்றத்தில் சரணடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பிணையில் செல்ல அம்பாந்தோட்டை மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் மற்றும் மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக 2017ஆம் ஆண்டு அம்பாந்தோட்டை நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது நீதிமன்ற உத்தரவை மீறி பொது ஒழுங்கை மீறியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கில் ஆஜராக தவறியதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றில் ஆயர்படுத்துமாறு அம்பாந்தோட்டை பிரதம நீதவான் ஓசத் மெஹார நேற்று பிடியாணை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் மாலைதீவுக்கான தனது விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய நாமல் ராஜபக்ச நகர்த்தல் மனு ஒன்றின் ஊடாக நீதிமன்றில் முன்னிலையானதைத் தொடர்ந்து ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்ட பிணையின் கீழ் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச இன்று முற்பகல் 11:30 மணியளவில் மாலைதீவின் மாவேயில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். அம்பாந்தோட்டை நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையின்படி கட்டுநாயக்காவில் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவரது ஆதரவாளர்கள் குழு விமான நிலைய வளாகத்துக்கு வந்திருந்தனர். பின்னர் நாமல் ராஜபக்ச பிற்பகல் 12:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விசேட விருந்தினர்களுக்கான வழியூடாக அவர் வெளியேறினார். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய திஸ்ஸ குட்டியாராச்சி ஜனாதிபதி தொடர்பில் அவதூறு தெரிவித்த வழக்கில் அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பாக தான் தெரிவித்த அவதூறு கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி அறிவித்துள்ளார். தமக்கு எதிரான அவதூறு ஜானக திஸ்ஸ குட்டியாராச்சி வெளியிட்டுள்ள கருத்து தொடர்பில் தமது பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு 10 பில்லியன் இழப்பீடு கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது திஸ்ஸ குட்டியாராச்சி தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்துக்கு இதனை அறிவித்துள்ளார். தங்கமுலாம் துப்பாக்கி வழக்கு துமிந்த விடுதலை. போதிய நேரடி மற்றும் ஆய்வு ரீதியான சாட்சியம் இல்லை. அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கமுலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. போதிய நேரடி மற்றும் ஆய்வு ரீதியான ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்கள் இல்லாததால் அவரை குறித்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதவான் சந்திரிகா டி சில்வா இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். தகிவளை கல்கிசை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் பெண்ணொருவரின் பயணப்பையில் குறித்த தங்கமுலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது. இதன் உரிமை தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடந்த மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட அவர் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை. மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று பிற்பகல் மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றன. மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு மகத்தான வரவேற்பளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பு இட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்பட பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின.
கலந்துரையாடலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டன. அதன்படி மாலைதீவு வெளிநாட்டு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்குதல் தொடர்பான ஒப்பந்தம் பரிமாறப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மாலைதீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தமாக நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தங்களை மாலைதீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு ஆகியோர் மாலைதீவுக்கான அரச விஜயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். தேசபந்து தென்னக்கோன் முன்பிணை கோரி மனு. கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்பிணை கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அரகலிய காலப்பகுதியின் போதான சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய வழக்கொன்றில் தாம் கைது செய்யப்பட உள்ளதாக கூறி அவர் முன்பிணை கோரியுள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பான முடிவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வழங்குவதாக நீதிமன்றம் அறியப்படுத்தியுள்ளது. போதைப் பொருட்களுடன் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்கள உதவியாளர் கைது. 265 கிராம் கெரோயின், 280 கிராம் ஐஸ் என்பன மீட்பு. மாலவே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகந்தர தெற்கு குடாதெனிய வீதியில் அமைந்துள்ள வீட்டில் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் பணிபுரியும் உதவியாளர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 58 வயதுடைய இந்த நபர் 265 கிராம் கெரோயின் மற்றும் 280 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மாலவே போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் மாலவே போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்தல் குறித்து மனித உரிமைகள் ஆணையகத்திடம் முறைப்பாடு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பு ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் செயலாளர் பிரேமஸ்ரீ மானகே இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பாக சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் மற்றும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்திடம் முறையிட உள்ளதாகவும் மானகே குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதற்குமான ஒரு சட்டமூல வரைவுக்கு அமைச்சரவை கடந்த மாதம் அங்கீகரித்த நிலையிலேயே இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 14 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய தலைமன்னாருக்கு வடக்காக 5 பேரும், பத்தலகுண்டு பகுதியில் 9 கடற்தொழிலாளர்களும் இன்று அதிகாலை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த மாதத்தில் கடந்த 13ஆம் திகதி 7 இந்திய கடற்தொழிலாளர்களும் 21ஆம் திகதி 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை தமிழக கடற்தொழிலாளர்கள் சங்கங்கள் கண்டித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கடற்தொழிலாளர்களின் பாதுகாப்பு விடயத்தில் இந்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் எனவும் அந்த சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. யாழில் டிக்டாக் காதலனுக்கு ஒந்துருளி வாங்க நகைகளை திருடிய காதலி கைது.
டிக்டாக் பிரபலம் ஒருவருக்கு ஒன்றொலி வாங்க வீட்டில் நகைகளை களவாடிய யுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தமது காணொளிகளை பதிவேற்றி தன்னை பிரபலமானவராக காட்டிக் கொண்டு வந்துள்ளார். குறித்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி அவரை காதலித்து வந்துள்ளார். அந்த நிலையில் காதலனுக்காக அதிநவீன ஊந்துருளி ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு தனது வீட்டிலிருந்து சுமார் 19 பவுன் நகைகளை திருடி அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை திருடி காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த யுவதியின் காதலனை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் வீட்டில் நகைகளை திருடிய யுவதி அவரது காதலன் நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக செயற்பட்ட யுவதியின் நண்பி, நகைகளை விற்க உதவியவர்கள், நகைகளை வாங்கியவர்கள் என 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 பேரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களிடம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருட்களுடன் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்கள உதவியாளர் கைது. 265 கிராம் கெரோயின், 280 கிராம் ஐஸ் என்பன மீட்பு. மாலவே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகந்தர தெற்கு குடாதெனிய வீதியில் அமைந்துள்ள வீட்டில் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் பணிபுரியும் உதவியாளர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 58 வயதுடைய இந்த நபர் 265 கிராம் கெரோயின் மற்றும் 250 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மாலவே போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் மாலவே போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கர்ப்பப்பைக்கு பதிலாக கல்லீரலில் வளரும் கரு. உத்தரப்பிரதேசத்தில் 30 வயதுடைய பெண் ஒருவருக்கு கர்ப்பப்பைக்கு பதிலாக கல்லீரலில் கரு வளரும் அரிதான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கர்ப்பப்பை அல்லாது மற்ற உடல் உறுப்புகளில் கரு வளர்வது எக்டோபிக் கர்ப்பம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் சம்பவம் இது என்று பதிவானாலும் உலகளாவிய ரீதியில் இதுவரை 8 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பொதுவாக பலோப்பியன் குழாய்களில் உருவாகும் கர்ப்பமே எக்டோபிக் கர்ப்பம் என்று அழைக்கப்படுகின்றது. எனினும் ஒரு முட்டை பலோப்பியன் குழாய்களில் சிக்கிக் கொண்டால் அது ஒரு குழந்தையாக வளராது எனவும் இவ்வாறான கர்ப்பம் தொடர்ந்தால் உடல்நலம் ஆபத்துக்கு உட்படும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பேருந்து ஒன்று பாரவூர்தியுடன் மோதி விபத்து, 18 பேர் பலி. இந்தியாவின் ஜார்க்கண்டில் யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று எரிவாயு கொண்டு சென்ற பாரவூர்தியுடன் மோதியதில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் மோகன்பூர் காவல் நிலைய எல்லைக்குள்ள யமுனியா வனப்பகுதிக்கு அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய இந்திய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வருடத்தில் 183 இந்திய வானூர்திகளில் தொழில்நுட்ப பிரச்சினை. இந்த வருடத்தில் மாத்திரம் 183 இந்திய வானூர்திகளில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 6% குறைவு என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் அகமதாபாத்தில் ஏற்பட்ட வானூர்தி விபத்தை தொடர்ந்து பயணிகள் வானூர்திகளின் செயற்பாடு, இயந்திரங்களை பரிசோதித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.